முதல் பாகத்தில் 11 மாடிகள் மட்டுமே இருக்கிற அந்த அபார்ட்மெண்டில் எதிர்பாராமல் 12வது மாடிக்கு போன ராகுல் அங்கு அவனுடைய புகைப்படத்தையும் துணிகளையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பின்னால் ஏதோ ஒரு நிழல் அசைக்கிற சப்தமும் கேட்கிறது. அங்கு என்ன நடந்தது என்று இப்போது பார்ப்போம். பின்னால் நிழல் அசைந்த அடுத்த வினாடி ராகுல் எதை பற்றியும் யோசிக்காமல் லிஃப்டை நோக்கி அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறான். அவனுக்கு பின்னால் அந்த நிழலும் பயங்கர வேகத்தில் துரத்திக் கொண்டு வருகிறது. ராகுல் ஓடி வந்து லிஃப்டிற்குள் நுழைந்து கதவை மூடும் பட்டனை வெறித்தனமாக அமுக்குகிறான். அந்த நிழல் லிஃப்ட் வாசலுக்கு வரும் அதே நேரத்தில் நல்ல வேளையாக லிஃப்ட் கதவு மூடுகிறது. லிஃப்ட் கடகடவென கீழே இறங்க ஆரம்பிக்கிறது. ராகுல் பயத்தில் தரையில் உட்கார்ந்து வேகமாக மூச்சு வாங்குகிறான். லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நிற்கிறது. கதவு திறந்ததும் அங்கிருந்த வாட்ச்மேனை போய் பிடித்து கத்துகிறான். யோ, 12வது மாடியில் ஏதோ பேய் இருக்கியா, என்ன கொல்ல வந்துச்சு என்று பதறுகிறான். ஆனால் வாட்ச்மேன் ராகுலை ஒரு விசித்திரமான பார்வையோடு பார்த்துவிட்டு அமைதியாகச் சொல்கிறார். தம்பி, அந்த மாடியில் பேய் எதுவும் இல்லை. அங்கே இருப்பது நீங்கள்தான். வாட்ச்மேன் சொன்னதை கேட்டு ராகுலுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அவர் ராகுலை கூட்டிக் கொண்டு போய் அந்த அபார்ட்மெண்டின் பழைய ரெக்கார்ட்ஸ் டைரியை காட்டுகிறார். அதை திறந்து பார்த்த ராகுலுக்கு தூக்கி வாரி போடுகிறது. அதில் சரியாக 10 வருடங்களுக்கு முன்னாடி இதே அபார்ட்மெண்டின் 12வது மாடியில் இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு ஐடி இளைஞனின் புகைப்படமும் விவரமும் இருக்கிறது. அந்த புகைப்படத்தில் இருப்பது வேறு யாரும் இல்லை, ராகுல் தான். வாட்ச்மேன் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார். தம்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆபீஸ் டார்கெட் பிரஷர் தாங்காமல் நீங்க அந்த 12வது மாடியில் இருந்து குதிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த மாடியையே சீல் வச்சிருச்சு. ஆனா உங்க ஆத்மா இன்னும் நீங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சு தினமும் நைட்டு வேலை முடிஞ்சு இதே லிஃப்ட்ல வந்து 5வது மாடிக்கு போயிட்டு இருக்கு. ஆனா எப்பவாவது ஒரு நாள் நீங்க தவறுதலா 12வது மாடி பட்டனை அமுக்கும் போது உங்களுக்கு நீங்க இறந்துட்ட உண்மை ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு அந்த நாள் தான் தம்பி. இப்பவாவது புரியுதா? உங்களுக்கு பின்னாடி வந்த அந்த நிழல் உங்களோட சொந்த ஆத்மாதான். வாட்ச்மேன் சொல்லி முடித்ததும் ராகுல் அதிர்ச்சியோடு தன் கைகளை பார்க்கிறான். அவனுடைய கைகள் மெல்ல மெல்ல காற்றில் கரைய ஆரம்பிக்கிறது. அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருகிறது. தான் 10 வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து விட்டதும் இத்தனை நாளாக ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்ததும் அவனுக்கு புரிகிறது. கண்ணீரோடு வாட்ச்மேனை பார்த்து ஒரு நிமிடம் புன்னகைத்துவிட்டு ராகுலின் ஆத்மா அந்த இடத்தை விட்டு முழுமையாக மறைந்து போகிறது. மறுநாள் அந்த அபார்ட்மெண்ட் லிஃப்டில் இருந்த 12வது நம்பர் பட்டன் நிரந்தரமாக காணாமல் போயிருந்தது.